ம், ம். நன்றி தமிழக்காய் நன்றி. இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல்லுடன் இணையும் நேரம். என்ன பொறிச்சொல் இன்றைக்கு? மறந்துட்டேன். தண்டு தண்டு என்ன சாமா? எது? தண்டு தானா இன்னும் தண்டு இல்லை, பந்து நான் போட இல்லையே. தண்டு வாணி தண்டு தானா தண்டு தண்டு தானா இண்டனாண்டூனா தண்டு. பூக்கள்ன்ற தண்டு. தண்டு அதான் நான் அந்த போட்டுற மறந்து போனேன். ம். ம். தண்டு நானும் அவ தண்டு. சொல்லிய எனக்கு கந்து கந்தன்று கேட்டுச்சு. எனக்கு பந்து கேட்டது. அப்படியா கேட்டேன் எனக்கு இனிய காலை சரி வணக்கம். பந்து கேட்டது. நவுலவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. நாங்க சிரிப்பா போச்சு. எந்த டங்லி பாப்பேட் இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன சரி. எங்களோட காது பிரச்சனை. அதை ஒத்துக்கொள்ளணும் என்ன? ஓகே. ஹோட்டலில் என்ன? ஹோட்டலில் யாருக்கு தேவை இது? ஓ என்ன தண்டுக்கு வர்றதா பொறிச்சொல் ஏற்ற வருது. 878வது தண்டு தண்டு. பூக்கள் வந்து தண்டுகள் நீளமான தண்டுகளுடன் பூக்கள் மலர்வதை பார்த்திருக்கிறோம். சில பூக்கள் வந்து கிழங்கு வகை பூக்கள் நீளமான தண்டுகளில் வந்து தான் பூக்கள் மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த தண்டுகளை நாங்கள் வெட்டி போட்டு பூக்களை நாங்கள் மாலைகளாக தொடுப்பது வழக்கம். தண்டு தண்டு சில பூமரங்களை சில தண்டுகளை வைத்து புதிய பூமரங்களை நாங்கள் தழைக்கச் செய்து வீடுகளில் சாடிகளில் வளர்க்கலாம். எல்லா மரங்களும் தண்டுகளில் முளைத்து வரமாட்டது. சில பூக்கள் மாத்திரம்தான், பூமரங்கள் மாத்திரம்தான் தண்டுகள் மூலம் புதிய மரங்களை உண்டாக்க முடியும். விளக்குத்தண்டு, கோல், கதை, சிவிகை, படை, தாள் இவையும் வந்து தண்டுக்கான அகராதி பதங்களாக வந்திருக்கிறது. கோல் கொடுக்கக்கூடாது சிறு பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவார்கள். அதாவது பென்சில், எழுதுகோல் இவற்றையெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவர்கள் தங்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய கண்ணில் குத்தி விடுவார்கள் என்று சொல்லி கோல் கொடுத்த பிள்ளை என்று சொல்லுவார்கள். கோலினால் தண்ணியை கண் பார்வையை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். கதை என்ற ஒரு பதம் வருகிறது. கதை சொல்லி சொல்லித்தான் சிறு பிள்ளைகளுக்கு உணவுகளை ஊட்டுவார்கள். படை, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆகாயப்படை, தரைப்படை, கடல் படை என்று 3 விதமான படையினர் வந்து அந்த நாட்டை வந்து காவல் காத்தபடி இருப்பார்கள். இந்த படையினரால்தான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடிகிறது, சுகமாக இருக்க முடிகிறது. தாள் என்று சொன்னால் பேப்பர். அந்த தாளினால்தான் நாங்கள் புத்தகங்கள், கொப்பைகள் இவற்றையெல்லாம் செய்வது உண்டு. சிவிகை, விளக்கின்ற தண்டு இவைகளையும் தண்டு என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறுங்க செல்வியாக்கா, மேலே உயர்ந்துருங்க. சரி, என்ன தாங்க. வணக்கம் பாணி. வணக்கம். எனது தண்டு ஒன்று இருக்குதல்ல, இவற்றோட சொல்லுவார்கள் தண்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பேச்சு வழக்குல. அப்படியா? தெரியாது. தெரியாதா? இல்லை, நாங்கள். ஆமா ஆமா. ஓகே. அப்படி கதைப்பதை நான் இலங்கைக்கு இவரோட தண்டி கொண்டுன்னா அவருக்கு சார்பா அவரோட சேர்ந்து கொண்டோம். இல்ல இல்ல தண்டுறாண்டா அந்த வேலை செய்யாம பாணி மற்ற இருக்கிற வீட்டுல இருந்தாண்டா சொல்றேன். தண்டை சாப்பாடு. அப்படி பேச்சு வழக்கில் சொல்லவே கேட்டுப்பேன். மற்றது தண்டத்துக்கு இருக்கண்டல்ல, தண்டம். இல்ல இல்ல, தண்டு தண்டு அதுக்கு தெரியும். தண்டு தான் பண்ணி சொல்றேன். சரியா? அது மற்ற பூமர தண்டுகளில் இருந்து இன்னொன்றை உருவாக்கலாம். அதைத்தான் கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். எலும்புகள்ல இருக்கிற முள்ளந்தண்டுகள், தண்டு தண்டு வளையம், தண்டு வளையம் என்று சொல்லுவோம் இல்ல, அந்த வட்டம் வட்டமா இருக்கும் இல்ல, அதுகளுக்கும் சொல்றேன். மற்றது சொல்லுகள் எல்லாம் வந்துடுது. விளக்கின்ற அந்த இதுகளுக்கும் தண்டு என்று சொல்றது. காது, அதுகள் இந்த உறுப்புகள் இதுக்கு கூடுதலா வரும். செவித்தண்டு,
அப்படி என்றெல்லாம் சொல்றது. அந்த இதுகள்ல மரங்களுக்கு மற்ற பூக்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் இருக்கிறது. வேற தண்டு அவ சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி தண்டு தண்டு சாப்பிடுற இதுக்குன்னு சொல்லுவார்கள். தண்டு தண்டி 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 திரிஞ்சு சாப்பிடுறேன் ஓகே. பேச்சு வழக்கு சொல்லித்தான் அது. ம் ம் அவ்வளவு அவ்வளவுதான் தண்டு. நன்றி நன்றி. நேஸ் பிலிப் சார். வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். என்னுடைய வாயை பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் பல்லு பூட்ட போறேன். என்னவா இந்த வாய் இன்றைக்கு பூட்ட போறா? பூட்ட அது போறாராம். நீங்கள் அப்படி நினைக்காமல் படியுங்க. இல்ல பூட்ட போறாராம் இன்றைக்கு. பல்லு போட போறார். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, போகணும். சரி வாழ்த்து. நாம பூட்டு போட்டு பூட்டுறது. ஆமா. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக உறவுகளும் திரு நடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று தண்டு தண்டு. என்னுடைய பொறிச்சொல் 1042 ஆகின்றது. தண்டு இது வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முள்ளந்தண்டு, தாமரைத்தண்டு என்று பல சொற்களை கொண்டு வருகின்றது. இந்த தண்டு தண்டு என்பது தாவரத்தின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். இவைகள் பூக்கள், காய்கனி வகைகளை தாங்கி நிற்பது தண்டுகள். கீரைகளை நாங்கள் சில கீரைகளை தண்டுடன் அரிந்து சமைக்கின்றோம். வாழைத்தண்டையும் சுண்டல் வைத்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்று சொல்வார்கள். விளக்கை விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைப்பார்கள். மூங்கில் குழாயையும் தண்டு என்று சொல்வார்கள். மூங்கில் குழாயில் இருக்கிறதும் தண்டு என்று சொல்வார்கள். மற்றது படகு வலிக்கும் துடுப்பும் தண்டு. தராசில் இருக்கும் அந்த முள்ளும் தண்டு. வரி வசூலிப்பவர்களையும் தண்டு வரி தண்டுபவர்கள் என்று சொல்லுவார்கள். வரி வசூலிப்பவர்களை வரி தண்டுபவர்கள் என்று சொல்வார்கள். இவ்வளவுதான் நான் எடுத்த தண்டு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சென்று வாருங்கள். நன்றி. எத்தனை மணிக்கு ஒழிக்கிறீங்க? அது 1:20 டைம் கிடக்கு. ஓகே நன்றி வணக்கம். டைம் இருக்கு. நன்றி. 10 மணிக்கு வாங்க. வணக்கம். வணக்கம் மணிமோகன். ஒரு பாட்டு இருக்கு, வாழைத்தண்டு போலே உடம்பு அலை. வாழைத்தண்டு கொத்தவரங்காய் போல உடம்பு அலை. கொத்தவரங்காய் அதுக்கு இன்னொருக்கா வரும். ரெண்டும் பாருங்க பாட்டுல. அவர் வாழைத்தண்டு சொல்லியாக்கல என்ன பாட்டு ஞாபகத்து வருது. உடம்பு வாழைத்தண்டு ஊராங்கட வாணிக்கிட்டு கட்டேன். வாணி வாழைத்தண்டு சொல்லியாக்கல என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. அதான் வாழைத்தண்டு போல உடம்பு அலை. வாழைத்தண்டு போல உடம்பு ஆலை. அதான் 2 பேரும் பாடி. நீங்க என்ன கேட்ட நான் இன்னும் இருக்கா இருக்குமான்ட்டு. அதானே நீங்க சொல்லுங்க. சரி ஜெயமலா அவர்கள் வாங்க. வணக்கம். எல்லா தண்டும் வந்துட்டு சுரையின தண்டு. விளக்கு தண்டு இந்த தோட்டின் சுரையோட வர அந்த தண்டு. அதே மாதிரி நீள கோலத்தான் அப்படி தண்டு வருது. நீளமான ஒரு பொருள். அது மரத்துல இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் சரி, அதைத்தான் எல்லாத்தையும் பொதுவா தண்டு வருது. உலக்கைய கூட தண்டு தான் சொல்றதா. இந்த நீளமான ஒரு இத உலக்கையனும் போட்டிருக்கு அதுல. நீங்க நீளம் பண்றீங்க, வளைஞ்சு இருக்கிறதே தண்டு தானே சொல்லுவோம். அதான் நீளமா அது வளைஞ்சாலும் அந்த நீளமான ஒரு கோல் மாதிரி தண்டை எல்லாம் தண்டு தான். முள்ளந்தண்டு எல்லாம் வளைஞ்சுதான் இருக்காது. முள்ளந்தண்டையும் அது தண்டுன்னு தான் சொல்றோம். முள்ளந்தண்டு தண்டு எல்லாம் ஒரு நீளமான ஒரு பொருளா இருக்கலாம். அது வளைஞ்சிருந்தானே நெளிஞ்சிருந்தானே நீளமான பொருளா பொதுவா அது ஒரு குறிப்பிடப்படும். இந்த சொன்ன இல்ல இப்ப மரத்துல இருக்கிற தண்டுகள் எல்லாம் வளைஞ்சுகள் எல்லாம் நெளிஞ்சுதானே இருக்குது. அது வாரது இப்படி வந்துட்டு தான் திரும்ப வளையுது. அது நேரா வந்துட்டு தாமரை தண்டு எல்லாம் அப்படி நீளமா வளர்ந்து அப்படி பூ வந்தோன்னு தண்டது. அதை நாங்க வளைச்சு எடுக்கிறோம். இப்ப எப்படியும் அது நீளமா தானே வரப்போகுது முதல்ல. பொதுவா அந்த தான் தண்டு இருக்கு. மற்ற ஏதோ இந்த மிதுன ராசிக்காரன் ஏதோ ராசிக்கும் இருக்குது. மிதுன ராசியும் தண்டு ராசி ராசியில மிதுன ராசிக்கும் தண்டு. அவர் தண்டு தான். பத்மினி அவர்கள் மிதுன ராசியா? நான் மிதுன ராசி திருவாதிரை. சரி ராசி பலம் பார்க்கல சொல்றேன். மிதுனம் என்ன ஊர் கீரைகள் அந்த தண்டு தான் நல்ல டேஸ்ட். அது வட்டி போட்டு அந்த வீடியோல நேற்று பார்த்தேன். கீரை மசச்சு செய்திருக்கணும். ஐயோ பார்க்க ஆசையா இருக்கு. இங்க ஒருவர்கிட்ட வந்த நேரம் யூரோப்பால இருந்து ஒருவர் வந்திருந்தார். பெரிய கதைக்காரர். எல்லாம் தெரியும், இதுகள் தெரியாது. அப்போ வந்த நேரம் அப்போ 20 வருஷத்துக்கு முதல் கீரையை கொடுத்துட்டு போயிட்டேன். இதை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க, நான் அதை முடிச்சுட்டு ஓடியான். ரேடியோக்குள்ளே நான் ஒன்னது வேறு. சரி நான் செய்கிறேன். போயிட்டு வந்துட்டு பார்த்தா இலைகள் மட்டும் இருக்குது. அப்போ கேட்டேன்
கீரை என்றது இந்த தண்டோடு சேர்த்து சமைக்கிறது எங்கே தண்டு தண்டில் நான் விண்ணுக்குள்ளே போட்டுட்டேன். பெரிய ஒரு கதைக்குமதி சரியா. அப்போ உலக விஷயமெல்லாம் சொல்லுவார், இது தெரியாது. அப்போ நான் கேட்டேன் எங்கள்கிட்ட குப்பைக்குள்ளே போட்டேனே, நாங்கள் அங்கே வந்து பக்கெட்டில் வாரது இல்லை மட்டும்தானே வாரது அப்படி நினச்சி தண்டு சமையலே தெரியாதவரா. அவர் என்னவெல்லாம் சமையல் கதை சொல்லுவார், பார்க்கணும் திருப்பி தான் வரும். அப்படியும் இருக்கிறார்கள். ஒரு கீரையை எப்படி கிளீன் பண்ணி சமைக்கிறது இருக்கும் வரை அதோட ஒடிக்க வேணும். என்ன வாங்க அந்த பிஞ்சு தண்டோட தண்டோடு இருக்கும் வரைக்கும் பிஞ்சு இருக்கும். அதுல அதை வட்டி போட்டு எடுக்கிற பொதுவாக பசடி கீரையே தண்டோட சமைச்சா தான் டேஸ்ட் கூட. பசடி கீரை இருக்குல்ல, அது இந்த இலையும் போட்டு சமைச்சா தான் டேஸ்டா இருக்கும். நான் பருப்புக்க போட்டு சமைக்கிறது இல்ல, பருப்போட தண்டும் போட்டு சமைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். தண்டு தான் தனியிலே எடுக்கிற இல்ல, பிஞ்சு தண்டா இருந்தால் அப்படியே எடுக்கிறது. அல்லாட்டி என்ன இலையில என்ன அவா மட்டும்தான் சாப்பிட போதும். தண்டு அதான் என்ன ஒன்று உங்களுக்கு அது எனக்கு அந்த பேர் உடனே வருதுல. ஊர்ல கீரை மாதிரி தான் இப்ப நீளமா வளர்ந்துருக்கும் சரியா. அப்ப அதுல வந்து அந்த தண்டு எடுத்து தான் நம்ம சொதி வைப்பார். அது அந்த முருங்கங்காய் மாதிரி இருக்கும் அந்த தண்டு. கங்கூன் கீரை, அந்த தேங்காப்பு கீரை தண்டோ இல்ல கங்கூன் கீரையும் கங்கூன் கீரை இருக்குதானே. இல்ல அது பசடி கீரைக்கு தண்டு கங்குன் இல்ல, அது வள்ளலைன்றது அதை சொல்லல. அது இலையே சமைக்கிறது. வாணி எங்கட வீட்டுல சொல்றா பனங்கீரை தண்டு தானா அதுக்கு செய்யறத. எதுக்கு பனங்கீரையா எப்படி இருக்கு? அதுக்கு பேர் பனங்கீரையாம். அதுண்ட தண்டு தான் சொதி வைக்கிறதுக்கு எடுக்கிறவே. எனக்கு பேர் தெரியாது. அதான் எங்கட வீட்டுல சொல்லப்படுது. கீரை எடுக்கிறதுல போடலாம், அந்த தண்டை சும்மாவே நீங்க அப்படி எப்படி சாப்பிடலாம். அம்மா மீன் சொதிக்கல வச்சு அது வீட்டெல்லாம் இருக்கும், நீளமா இருக்கும். அந்த உயர்ந்து என்ன டேஸ்ட் தெரியுமா அந்த தண்டு, சூப்பர். இப்ப கேட்டாலும் வேண்டாண்டு தெரியாது, தெரிய சொல்லுது உண்மை இல்லை, நல்லா இருக்கும் அது தண்டு. சொல்லப்படுது பனங்கீரையா இருக்கும் ஒரு கீரை இனம் தண்டு. தண்டு சிவப்பா இருக்குமோ? சிவப்பு கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? ஞாபகம் இல்லை. ஒரு எனக்கு இப்ப ஞாபகம் சின்னத்துல சாப்பிட்டது தானே. ஆனா அந்த டேஸ்ட் இப்பவும் பருகுது எனக்கு அந்த தண்டு. அப்படித்தானே இருக்கிறதா? இருக்கலாம். இல்ல சிவப்பண்டு இல்ல, ஒரு வெள்ளை நிறம், ஒரு பழுப்பு நிறம் மாதிரி தானே இருக்கு. வெள்ளைதான் ரெண்டும் இல்லையா, கொஞ்சம் கலர் வித்தியாசம். அதான் ஒரு பழுப்பு நிறம் தான் சொல்றேன், அதுபடி இருக்கும். தெரியுதா? பொறுங்க பாப்போம் எதை சொல்றீங்கண்டு. நீங்களும் கண்டிருப்பீங்க. என்ன வரமா வேர் மாதிரி கிடக்குங்களா மேல கொஞ்சம் மேல உயர்த்துங்க. இது இல்ல, அது தண்டோடைய அப்படி நிக்கும். இல்ல இல்ல இது தண்டு இருக்குது, அதுல தண்டும் இருக்குது, அது கீழ் வேரோட சேர்ந்து பிடிக்கி இருக்குது. பனங்கீரை அடிச்சு பாருங்க. பனங்கீரையா? ஓ பனங்கீரைன்னு தான் அடிச்சுனேன். சூப்பர் டேஸ்ட். அது விலைவாசியோட வந்துட்டா. விலைவாசி ஆரம்பத்துல ஆரம்பிச்சா பிறகு உங்களோட தலைப்பு வந்துட்டு நிப்பாட்டு. நானும் தண்டு என்ன சன்மனானவர்களும் என்ற வீட்டில் சொல்ற அந்த சாமிக்கு தூக்குற தண்டு, அதையும் சாமி தூக்குறதே தண்டு அந்த தடியே சாமி தாமரப்பூல கீழே வீட்டுல மாத்தியா இருக்கிறா சொல்லுங்க. அப்புறம் எப்படி சுகநலம் எல்லாம் ஓகேயா? அது வேலை செய்வதிலே நிக்க சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம். அதைத்தானே ஒருவர் சொன்னாராமே நிக்க சொல்லி என்ன சொல்லியிருந்தவர், இல்லை போறேன்னு சொல்லியிருந்தாரா. தர்ஜினி முள்ளந்தண்டில அடிச்சு போட்டீங்களா? கொஞ்சம் காய்ச்சல் இருக்கணும். காய்ச்சல் இந்த நாளைக்கு வேலை செய்யறது எல்லா இடமே அது இருக்குது. வழிக்கா கூட 3 பேர் காய்ச்சல் தண்டு பெருசா பாவிக்கிற குறைவு நினைக்கும் இல்லையா? அவளுக்கு தண்டு என்று சொல்றது இந்த இதை தூக்குற தண்டையும் கதைக்கிறது அதெல்லாம் சொல்றது. நாங்க கீரை தண்டு அப்படியே வெட்டி தான் எடுக்கும். கீரை தண்டு, முள்ளந்தண்டு, தாமரைப்பூண்ட தண்டு, தாமரை தண்டு தாமரை தண்டு தாமரை இல்ல பேச்சா நாங்க குறைவுதான். அது உச்சரிக்கிறது கதைப்பது குறைவு. நாங்க பேச்சு இப்ப ஊர்ல சொல்ல அந்த கீரை தண்டு எடுத்து அதை செய்ய, கீரை தண்டு எடுத்து இதை செய்யன்னு சொல்லுவார்கள். இப்ப இங்க அப்படி இல்ல தண்டு. ஆனா இதையும் சொல்றது இல்ல. வாணிக தண்டி கொண்டு வா, தண்டு தண்டுன்னு சொல்லி இப்ப நிறைய
ஓ கேட்டு வேண்டது எது தண்டு காசு காசு தண்டதை தண்டு என்றுதான் சொல்றது. வரி வசூலிப்பவர்களை வரி தண்டுபவர்கள் என்றுதான் சொல்லுவார். ஆமா ஆமா வரி தண்டுபவர்கள் தண்டுபவர்கள். படகு வலிக்கிறது தண்டு தண்டு அந்த துடுப்பையும் தண்டு தான் சொல்லுவது. இந்த இதை அப்படி சொல்லுவீங்க பொங்குன வேண்ட வீட்டை விட தண்டுன வேண்டல சொல்லுவீங்க. அது என்ன அதுவும் தண்டுதான், அது ஒரு தண்டுதான். அது தண்டு தானே அதான். அது என்னது பொங்குன வேண்ட வீட்டை விட தண்ட வேண்ட வீட்டை கூடண்டோ என்னண்டு தண்டின வேண்ட வீட்டுல கூட வர ஆக்கள் வந்து கூட எல்லாரும் கிணவர் குடுக்கணும் தானே. இல்ல தண்டனை வேண்டாம். அதுக்கு என்ன பொருள்? அதான் பிச்சை எடுக்காத வீட்டை கணக்கு இருக்கும் தானே. இப்ப வீட்டுல செய்யறத விட 4-5 வீட்டுக்கு போனா கணக்கு தானே பெறும் அவனுக்கு. நீங்க வாண்டி தனியா பொங்குனீங்கன்னா உங்க வீட்டு பொங்கல் தானே. நீங்கள் தனியா பொங்குனீங்களா உங்கள் வீட்டு பொங்கல் மட்டும்தானே. அப்ப நீங்கள் பொங்காமட்டீங்களா அக்கம் பக்கத்துல எல்லாரும் குடுக்கறதுக்காக இல்ல இல்ல நல்ல சொல்லத்தான் அந்த நேரம் பாவிச்சிருக்கிறார்கள். இல்ல அதான் தண்டு வேற, அது கொண்டே குடுக்குறது. இது வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு தன்பை 4 வீட்டை போய் வேண்ட சாப்பாடு கூட வரும், அவருக்கு சமைக்கிற வீட்டே குறைவா இருக்கும். அதுதான் வரும், மற்றது குடுக்குறது வராது. ஒரு வேலை செய்ய வீட்டை சாப்பிடறவே தண்டைச்சோறுன்னு சொல்லி அது தண்டம், இது தண்டு. இப்ப அப்படி வேலை செய்யாம செய்யறவே விஐபி என்றுதான் சொல்லுவாங்க. வேலையில்லப்பட்டதாரி அழகாக அப்படி மாறி கௌரவமா வேலையில்லா பட்டதாரி வேலையில்லா பர்சன். ஏதாவது கான்சர்ட்ல முன் சீட் தந்தா பரவாயில்ல. இதுகளே சொல்லி என்ன செய்வேன் நான். இந்த விஐபின்னு போட்டுட்டு கதிரையில ஒதுக்கி வைப்பினம் தானே அவைகளுக்கு. அது பெரிய ஆட்கள் சொல்றது. அப்ப அந்த இடத்துல தந்தாலும் பரவாயில்லை. அது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அது மாறி வேலை இல்லா பட்டதாரி ஆயிட்டு விஐபி. எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் வருவார்கள். வந்துட்டு வடையை சாப்பிட்டு போட்டு பாராளுமன்றத்துல மாணவர்கள் வேலை இல்லா பட்டதாரி மாதிரிதான். யாரு 90% வேலை வெட்டி இல்லாத பட்டதாரி மாதிரி. அடிதடி அர்ச்சனா அவரை கொண்டு வராதிங்க. அந்த சும்மா கதையும் இருந்து கொண்டு தர. இந்த முறை வரிய கணக்குல உள்ளு போட போறாங்க. அவருக்கு